பழைய சோறோட இந்த கருவாடு தொக்கு வச்சு சாப்பிடும்போது வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதிகமாக செலவே பண்ணாமல் ஒரு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு அப்படின்னா அது பழைய சோறு தான். அதுக்கு செம்ம சைடிஷ்னால் அந்த கருவாடு தொக்கு தான். எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு அதில் நல்லா பல்லாரி ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வதக்கி விட்டுட்டு அது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி பழம் எல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு வத்தப்பொடி இதையும் போட்டு நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வதக்கணும். அப்புறம் கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதில் முள்ளெல்லாம் எடுக்க தேவையே கிடையாது. அப்படியே போட்டு வதக்கிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முள்ளெல்லாம் நறுன்னு சமைச்சு சாப்பிடும் போது போயிடும். நல்லா சோறை எடுத்து போட்டுட்டு அதில் வடித்த தண்ணியை ஊற்றி வச்சுருப்போமா அதையும் ஊற்றிட்டு கட்டி தயிர் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சு போட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாவையும் போட்டுடணும். லைட்டாக கீரி போட்டுட்டோம்னா அதில் உள்ள காரம் லைட்டாக பிடிக்குமா. இதை நல்லா ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு சூப்பராக இருக்கும். பார்க்கும் போதே அவ்வளோ டெம்ட் ஆகும். அந்த உருண்டை ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அது கூட அந்த கருவாடு, அந்த பச்சை மிளகா, அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து வரும். அதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம ருசியாக இருக்கும். எப்பா இதுதான் சொர்க்கம் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம சாப்பிடும் போது அந்த பிள்ளைங்க வந்து எனக்கு ஒரு வாய் தாயேன் அப்படின்னு கேட்கும். வேறு என்ன செய்ய கொடுக்கணும்ல.